ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/12/2025 சாக்கர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த மதுபன் தான் ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி வீடு. ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி பாபாவுடைய வீடு. இதுக்கு முன்னாடி கூட சொன்னார் இல்லையா, ஹோலியஸ்ட் சர்ச்சுனால் அது மதுபன் தான் அப்படின்னு சொன்னார். இங்கே நீங்கள் எந்த ஒரு தூய்மையற்றவரையும் அழைச்சிட்டு வரக்கூடாது. இப்போ இதை பெருமையாக சொல்லுவாங்க, வள்ளலாருடைய அந்த வடலூரில் ஞான சபையில் புலால் உண்பவர்கள் வரக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக காமத்தில் ஈடுபடுறவங்க கூட வரக்கூடாதுன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதோ சுத்த தமிழில் எழுதியிருக்கும், அதனால் டக்குன்னு புரியாது. ஸோ அப்படி உண்மையிலே அது ஃபாலோ பண்ணுற இடம் மதுபன். அதனால் இங்கே தூய்மையற்றவரை கூட்டிட்டு வரக்கூடாது. கேள்வி: இந்த ஈஸ்வரிய சேவையில் யார் உறுதியான நிச்சய புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்ன? இல்லை ஈஸ்வரிய சேவையில் நிச்சய புத்தி இல்லை, இந்த சேவைக்கான பலன் கண்டிப்பாக அங்கே கிடைக்கிது. மிகப்பெரிய நன்மை இதுதான், உலகத்துக்கு செய்கிற நன்மை இந்த சேவை தான் அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவங்க புகழ்ச்சி இகழ்ச்சி எது வந்தாலும் நிதானம் இழக்காமல் காரியம் செய்வாங்க. புகழ்ச்சியில் ஆடவும் மாட்டாங்க, இகழ்ச்சியில் வாடவும் மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய பலன் இங்கே கிடையாது, அங்கே சொர்க்கத்தில். இல்லை, நேற்று கூட அதான் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் ₹1 கொடுக்குறாரு, ஒருத்தர் ₹1000 கொடுக்குறாரு. ஏழை ₹1 கொடுப்பாங்க, பணக்காரங்க ₹1000 கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அப்போ 2 பேரும் சமமாக இல்லை, பாபா சமம்னு சொல்கிறாரு. ஏன் சமமாக ட்ரீட் பண்ண மாட்டுறாரு அப்படின்னா, உங்களுக்கு சமமாக அங்கே கிடைக்கும் சொர்க்கத்தில் உங்கள் பாவனைக்கு ஏற்ப. பட் இங்கே அவங்கவுங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னார். அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களுக்கு தெரியாது மற்றவர்களுக்கு இல்லையா, புகழ்ந்து பேசுவாங்க, திடீர்னு இகழ்ந்து பேசுவாங்க. எல்லாம் ஒரே சீரோட நமக்கு தெரியும் நம்ம என்ன சேவை பண்ணிகிட்ருக்குறோம், கடவுளுடைய சேவை பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. சிலர் இப்போ கணவன் பாபா குழந்தை ஆகிட்டாங்க, மனைவி ஆகலைன்னா மனைவி கோபப்பட்டு கண்ணாபுண்ணான்னு பேசுவாள், இகழ்ச்சி. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கிறோன்னு. ஸோ அதனால் நிதானம் இழக்கக்கூடாது. அதனால் அவங்க கோபப்பட மாட்டாங்க இந்த சேவையில் நிச்சய புத்தி உடையவர்கள். அதே மாதிரி யாரையும் தேகத்தை பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டாங்க இல்லை. தேகம்னு பார்த்தா பணக்காரங்க ஏழை, ஆண் பெண், இந்த மாதிரி வித்தியாசம்லாம் வரும் இல்லையா. அது ஒரு சகோதர ஆத்மா, இப்படி தான் பார்ப்பாங்க. ஆத்மாவாகி தான் ஆத்மாவோடு பேசுவாங்க, ஆத்மா உணர்வோடு தான் பேசுவாங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால் கூட தாமரை மலர் மாதிரி விலகி அந்த ஒரு தலைவன் சிவபாபாவைத்தான் நினைவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த விதமான எல்லைக்குட்பட்ட ஆசையும் வச்சுருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரே ஆசை, பேராசை, நாராயணன் ஆகணுன்றது தான் பெரிய ஆசை. மற்றபடி இந்த எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய ஆசையெல்லாம் இருக்காது. நிச்சய புத்தியுடைய சேவாதாரி குழந்தைங்களுடைய அடையாளம் இதெல்லாம். பாடல்: விட்டில் பூச்சி ஏன் எரிஞ்சி போவது இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை பாபா பகவான் புரிய வைக்கிறார். யாருக்கு? ஆன்மீக குழந்தைகளுக்கு, ஆன்மீக மாணவர்களுக்கு. உலகியல் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற குழந்தைங்களை ஒன்றும் ஆன்மீக மாணவர்கள்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அசுர விகாரி சம்பிரதாயத்தினர். இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட அதே மாதிரி தான் இருந்தீங்க, ராவண சம்பிரதாயத்தினராக. இப்போ தான் ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்காக 5 விகாரங்கள்ன்ற ராவணன் மீது வெற்றி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஞானத்தை அடையாதவர்களுக்கு நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறீங்கன்னு புரிய வைக்க வேண்டியிருக்கு. இதோடைய நினைவு கிறிஸ்தவ மதத்தில் முதல்ல கிறிஸ்தவர் அல்லாத போகும்போது
உங்களை நீங்கள் பாவின்னு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது அடிப்படை. அப்படின்னா நான் கலியுகத்தை சார்ந்தவர், நம்மளுடைய நினைவு தான் அங்கே இல்லையா. கலியுகத்திலேருந்து இப்போ நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், பாவியிலேருந்து புண்ணியவானாக ஆகிறேன். இதை புரிய வைக்க வேண்டி இருக்குதுன்றார். ஆனால் அவங்க பாவிகள்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறான் அந்த ஒரு விஷயம் சொல்லலை. பாவின்னு ஏற்றுக்கிறியா அதை மட்டும் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானாக அது தெரியாது நாம் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறோன்ட்டு. நாம் இப்போ எல்லையற்ற தந்தைக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்னு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு நிச்சய புத்தி வரும். ஆனால் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் நம்ம புரிய வைக்கணும். ஆனாலும் அவங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுறது கிடையாது. அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ எவ்வளவு தான் நீங்கள் தந்தை சொல்கிறாரு, பகவான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த நிச்சய புத்தி வர்றது கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி புதியவர்களுக்கு இங்கே வர்றதுக்கு அனுமதியும் கிடையாது. அதனால்தான் கடிதம் இல்லாமல் கேட்காம யாரும் இங்கே வர முடியாது. ஸோ லெட்டர் வாங்கிட்டு வரணுன்றது இதுக்காக தான், நிச்சய புத்தியோடு வரணும். இல்லை மதுபனுக்குள்ளே யார் வேணாலும் போக முடியாது. ஆனாலும் அப்பப்போ யாராவது அப்படி அஞ்ஞானிகள் வந்துடுறாங்க, இது நியமத்துக்கு புறம்பானதுன்றார். ஸோ ஒவ்வொருத்தருடைய முழு விவரமும் எழுதி கேட்க வேண்டி இருக்குது. இவங்கள அனுப்பலாமா அப்படின்னு பாபா கிட்ட நீங்கள் கேட்கணும். பிறகு பாபா சொல்லுவார் பார்த்துட்டு, சரி அனுப்பு குழந்தை அப்படின்ட்டு. ஒருவேளை அவங்க இந்த அசுர அழுக்கான உலகத்தின் மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாபா புரிய வைப்பார், அந்த படிப்பு உங்களுக்கு விகாரிகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே சுயம் பகவானே சொல்லி கொடுக்குறார். அந்த படிப்புனால் 1 பைசா மதிப்புடைய பதவி தான் கிடைக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ பெரிய பதவி கிடைக்கிது, எவ்வளோ மதிப்புடையவர்களாக நாம் ஆகிறோம். ஒருவேளை அந்த கலியுக படிப்பில் படித்து பெரிய பெரிய எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படியெல்லாம் பாஸ் ஆனாலும் கூட எவ்வளோ நாளைக்கு அது சம்பாத்தியம் கொடுக்கும்? ஏன்னா உலக அழிவு எதிரியே இருக்குது, இயற்கை சீற்றங்களோ வரப்போகுது. நேற்று சொன்னார்ல, இன்னும் துக்கம் அதிகரிக்க போகுது. ஸோ அப்போ இதெல்லாம் பயன்படாது. ஸோ இதை யார் புரிஞ்சிக்கலையோ அவங்கள வெளியில் வரவேற்பு அறையில் உட்கார வச்சு புரிய வைக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வாணி எடுக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு இதை புரிய வச்சு 7 நாள் கோர்ஸ் கொடுத்து நிச்சய புத்தி வந்தால் மட்டுமே அவர்களுக்கு உள்ள அனுமதி. ஏன்னா இது ஈஸ்வரிய கல்வி. இதை எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் இதை ஏற்றுக்குவாங்க. அவங்க உள்ளே வந்தால் தான் பிரச்சனை இல்லை. யார் வேணாலும் உள்ளே வந்தாங்கன்னா பல பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போவே ஆந்திராவில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு பெரிய பிரச்சனை பண்ணி ஸ்டேட்டே ஒரு கலைபுரம் ஆக்கிடுச்சு. ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாகவே அப்படி ஆக்கிடுச்சு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு சங்கர் பார்ட்டிக்கு தான் போச்சு. அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட யாரோ தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்ட்டு சங்கர் பார்ட்டியும் பிரம்மகுமாரிலேருந்து பிரிஞ்சது தானே அப்படின்னு பிரம்மகுமாரி எடுத்து பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக நடக்க வேண்டியதாக இருக்குது. இது ஈஸ்வரிய கல்வி. இதில் யார் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும். இல்லை நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் வெற்றி. பாபா சொல்கிற ஒன்றுத்துலேயும் அவன் நிச்சய புத்தி நம்பிக்கை இருந்து அதை அப்படியே யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் மீது ஆட்சி செய்வார்கள், ராஜா ஆவாங்க. ஆனால் ராவண சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பாவம் இதெல்லாம் தெரியல. அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா இது ஒன்றும் சுற்றி பார்க்குற இடம் கிடையாது இல்லையா. அப்படியே பாபா அழகாக பூந்தோட்டம் மாதிரி வச்சுருக்கலாம். பாபா குழந்தைங்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு கிடையாது. இன்னும் போக போக கொஞ்ச நேரத்தில் சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாகிடும். ஏன்னா இது ஹோலியஸ்ட் ஆஃப் தி ஹோலி
இடம். சிவபாபாவுக்கு இந்திரன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இந்திர சபை. நவரத்தின மோதிரம் அணிஞ்சிக்கிறாங்க இல்லையா, அந்த ரத்தினங்களில் நீலம், மரகதம், மாணிக்கம்னு எல்லா விதமான ரத்தினங்களும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய நினைவார்த்தம் தான். பரிகளுடைய பேர் இருக்குது. ஸோ பரினா தேவதை. ஸோ நீங்கள் பரிகளாகிய நீங்கள் தான் பறக்கக்கூடிய ஆத்மாக்கள். உங்களுடைய வர்ணனை தான் அது இல்லை. ஆஞ்சநேயர் பறந்தார், ஏஞ்சல் பறக்கும், மலக்குகள் பறப்பாங்கன்றதெல்லாம் நம்மளுடைய நினைவார்த்தம் தான், ஃபரிஸ்தாவுடைய நினைவார்த்தம். ஆனால் மனிதர்களுக்கு இதெல்லாம் புரியாது. மோதிரத்தில் கூட ரத்தினங்களை பதிக்கும் பொழுது அதில் புஷ்பராகம், நீலம், கோமேதகம் இதெல்லாம் பதிப்பாங்க. ஸோ ஒரு கல்லுடைய விலையே 1000 ரூபாய் இருக்கும். அதாவது அப்போ 1000 ரூபாய்னா இப்போ லட்சம் கோடி ரூபாய்க்கு சமமாக இருக்கும். ஆனால் ஒரு கல் அப்படி இருக்கும், இன்னொரு கல் வெறும் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருக்கும். ஸோ எல்லா விதமான குழந்தைங்க இருக்கிறதுடைய நினைவு தான் அங்கேயும். ஏன்னா குழந்தைங்களும் வரிசைக்கரவம் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு சிலர் படித்து எஜமானர் ஆகிடுறாங்க, ஆனால் ஒரு சிலர் சரியாக படிக்காததுனால வேலைக்காரி ஆகிடுறாங்க. ஏன்னா ராஜ்யத்தில் எல்லோரும் தேவை, ராஜ்யம் தானே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பாபா கற்பிக்கிறார். அவரைத்தான் இந்திரன்னு சொல்கிறோம். அவர் கொடுக்குற இந்த ஞானம்தான் ஞான மழை. தந்தையை தவிர யாரும் ஞானம் கொடுக்க முடியாது. உங்களுடைய லட்சியமே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். நமக்கு சுயம் பகவானே சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு நிச்சய புத்தி ஏற்பட்டுருச்சுன்னா பிறகு அவங்க ஒருபோதும் இந்த படிப்பை விட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கல்புத்தி தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாருன்றது அம்பு மாதிரி பதியாது. அப்போ பிறகு போக போக விகாரத்தில் விழுந்துடுறாங்க. இல்லை, இங்கே விகாரத்தை விடணும், அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாருன்றது அவங்க மைண்டில் பதியலை. ஏன்னா அரைக்கல்பத்தின் எதிரி இந்த 5 விகாரங்கள். ஸோ தேக அபிமானத்தில் வர வச்சு ஓங்கி அரைஞ்சிடுது மனிதர்களை இந்த 5 விகாரங்கள். அப்புறம் என்னாகும், ஆச்சரியப்படுற வகையில் கேட்டிருப்பாங்க ஞானத்தை, மற்றவர்களுக்கும் ஆசாசியாக சொல்லி கொடுப்பாங்க. பிறகு பாபாவை விட்டுட்டு ஓடி போனவர்கள் வரிசையில் வந்துடுவாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், மாயை மிகவுமே கொடியது, ஒரே அறையில் வீழ்த்திடுது இல்லையா. ஒரே அறையில் சுருண்டு விழுந்துடுவாங்கன்னுங்களே, அந்த மாதிரி சுருண்டு விழ வைக்குது இந்த மாயா. ஸோ நாமெல்லாம் ஒருபோதும் விழமாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனாலும் மாயா அவங்களையும் அரைஞ்சி வீழ்த்திடுது. ஸோ இங்கே கணவன் மனைவி 2 பேரையுமே தூய்மையாக்குறாங்க, பாபா ஆக்குறார். ஸோ பாபாவை தவிர, அதாவது கடவுளை தவிர யாராலையும் அப்படி ஆக்க முடியாது. அதனால தான் மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. இதுதான் ஈஸ்வரிய சேவை, ஈஸ்வரிய மிஷன். ஸோ பாபாவை தான் படகோட்டி அப்படின்னு சொல்கிறோம். எந்த படகை ஓட்டுறாரு? ஆத்மாக்களை நீங்கள் தான் அந்த படகுகள். நம்முடைய படகைத்தான் அவரை கரை சேர்க்கிறார். ஸோ உண்மையின் படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி இப்போ உண்மைன்ற படகுல நாம் ஏறி இருக்கிறோம். இதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனால் இதுதான் கடைசியில் கரை போய் சேரும். மற்றது எல்லாம் மூழ்கி போயிடும். பக்தி, பலவிதமான நம்பிக்கைகள் எல்லாமே மூழ்கிடும். பாருங்கள், எத்தனை விதமான மடங்களும் வழிகளும் இருக்குது. ஞானம் ஒன்று தான், பக்தி தான் பலவிதம். ஸோ இப்போ இதை கேட்கும் பொழுது ஞானத்துக்கும் பக்திக்கும் இடையில் சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது.
சில சமயம் பக்தி கூட ஜெயிக்கும், ஆனால் கடைசி வெற்றி ஞானத்துக்குத்தான் கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு சினிமா பாட்டு வருமே, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். அது நமக்கு பொருந்தது. ஸோ அதனால் மற்றதெல்லாம் நம்ம இடைக்கால தோல்வியெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். பாருங்கள், பக்தியின் பக்கம் எவ்வளோ பெரிய பெரிய படை வீரர்கள் இருக்கிறாங்களே, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க பக்தியில். ஒவ்வொரு மதத்துலேயுமே எவ்வளோ ஃபேமஸானவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஞான மார்க்கத்தின் பக்கம் கூட பெரிய பெரிய படை வீரர்கள் இருக்கிறாங்க. அதோடைய நினைவாக தானே அர்ஜுனன், பீமன் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பக்தியில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதை அவங்க கதையாக உருவாக்கிட்டாங்க, மகாபாரதம், ராமாயணம் அப்படி. ஆனால் எல்லா மகிமையும் உங்களுடையது தான். இந்த முழு கல்பத்திலையும் நீங்கள் தான் ஹீரோயின் பார்ட் நடிக்கிறீங்க, இப்போ நடிச்சிட்டு இருக்கிறீங்க மெயினாக இல்லையா. மெயினாக அந்த ஹீரோ பார்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த யுத்தமும் நடக்குது மாயையோடு. உங்களையும் கூட நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா. மாயையோடு யுத்தம், எதிரிகிட்ட சரண்டர் ஆகிறதுல என்ன சந்தோஷம். யார் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் அம்பு மாதிரி பதியும்ன்றார். இதில் பாருங்கள் இல்லையா, பாவம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த ஞானத்தை எடுக்க விடாது. புரியாது அவங்களுக்கு, கேட்கவே மாட்டாங்க, வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம நேரத்தை வீணாக்காமல் வந்துட வேண்டியதுதான். ஆனால் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஏதோ சொல்ல வந்தாங்களே, நம்ம அவசரப்பட்டு புத்திசாலித்தனத்தை காட்டிட்டு அவங்கள பேச விடாமல் பண்ணிட்டோமேனு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அரிச்சிட்டே இருக்கும். ஸோ சரி, இப்போ அந்த மாதிரி மூன்றாம் தரமானவர்கள் இங்கே வந்து உட்கார முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப கடுமையாக சட்டங்கள் உருவாகிட்டே இருக்கும். எதுவுமே புரியாது அவங்க இங்கே வந்து உட்கார்றதுனால. கல்புத்தினர் இங்கே வந்து உட்கார்றது சட்டத்துக்கு புறம்பானது, அவங்களுக்கும் புரியாது, வாயுமண்டலத்தையும் கெடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஹால் ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி இல்லையா, டைமண்ட் ஹால், முரளி வாசிக்கிற இடம், பாபா முரளி சொல்கிற இடம். மதுபனில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பிரம்மகுமாரி சென்டருமே ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி தான். ஸோ போப்பாண்டவர் வந்து ஹோலி, புனித ஏதோ புனித போப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தந்தையை ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி. ஸோ இங்கே இருக்கிற எல்லோருக்குமே பாபா நன்மை செய்ய வேண்டி இருக்குது. இது எல்லாமே அழிய போகுது, இது கூட யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ இதை நம்ம சொல்கிறத கேட்டால் கூட ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடுறாங்க. எதையுமே தாரணை பண்ணுறதும் கிடையாது, தாரணை பண்ண வைக்கிறதும் கிடையாது. ஸோ இது வந்து பாபா குழந்தைங்களே சொல்கிறார். கேட்குறாங்க, தாரணை பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் அந்த உலகியல் இன்பத்திலே மூழ்கி கிடக்கிறாங்க, அழிப்போகுதுன்னு தெரியாமல். ஸோ இந்த மாதிரி ஊமைகள் செவிடர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதை தான் அங்கே பைபிளில் காதிருந்தும் செவிடர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தீயதை கேட்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இதோடைய நினைவாக அங்கே பக்தி மார்க்கத்தில் குரங்கு கண்ணை மூடிட்டு, காதை மூடிட்டு, வாயை மூடிட்டு, தீயதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, பேசாதே அப்படின்னு படம் காட்டுறாங்க. ஆனால் இது குரங்குக்கு கிடையாது, மனிதர்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா மனிதர்கள் இப்போ குரங்கை விட கேவலமாக இருக்கிறாங்க. ஸோ அதோடைய நினைவாக நாரதருடைய கதையை உருவாக்கி இருக்கிறாங்க. லக்ஷ்மி கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாரு, அந்த சுயம்பரத்தில் கலந்துக்கிறாரு. விஷ்ணு மாதிரியே அவருக்கு உடல், விஷ்ணுக்கிட்டே வரம் வாங்கிக்கிறார், உங்களை மாதிரி எனக்கு தோற்றம் வரணுன்ட்டு. இருந்தாலும் சுயம்பரத்தில் ஒரிஜினல் விஷ்ணுவுக்கு தான் மாலை போடுறாங்க லக்ஷ்மி. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கும்போது விஷ்ணு சொல்கிறார், அவன் முகத்தை போய் கண்ணாடியில் பாரு. கண்ணாடியில் பார்த்தா அவருடைய முகம் வந்து குரங்கு மாதிரி இருக்குது.
ஏன்னா ஹரி முகம் வேணுன்றார். ஹரிக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குதான். ஸோ அது பக்தி மார்க்கத்துடைய கதை. ஒரிஜினல் ஞானம் என்ன அப்படின்னா, நாம் எல்லோருமே லக்ஷ்மி கல்யாணம் பண்ணுறது தான் நம்மளுடைய லட்சியம். நாம் தான் அந்த நாரதர். ஆனால் குரங்கு மாதிரி மனம் இருக்கக்கூடாது இல்லையா? குரங்கு வந்து அது நினச்ச இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கும். இங்கே மனம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் இந்த கதையுடைய அர்த்தம். ஸோ அப்போ உன் முகத்தை பாருன்னு நாரதர்கிட்ட சொன்னதுடைய அர்த்தம், 5 விகாரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு காட்சி கிடைக்கிற மாதிரி உங்களை நீங்களே செக் பண்ணணும். விகாரமற்றவராக இருக்கிறேன்னா, சண்டே முரளியில் சொன்னார்ல, எப்படி அந்த பாபா இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ரெட்டை கிரீடதாரியாக உட்காந்துட்டு இருக்கிறேன்னா, நினைவுன்ற திலகம், நான் தான் மூதாதையர் ஆத்மான்ற நினைவு திலகம் இருக்குதா, இதை அடிக்கடி அமர்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அப்படி உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நான் இருக்கிறேன்னா, பாபா இதயத்தில் தான் இருக்கிறேன்னா, அப்படின்னா தான் பாபா சொல்கிற மாதிரி நடந்தால் தான் அவர் இதயத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். எப்படி ஆஞ்சநேயர் காட்சி கிடைக்குதோ அது மாதிரி இதுவும் ஒரு காட்சி தான்ன்றார். ஸோ கல்பமாக இப்படித்தான் நடக்குது. குழந்தைங்களுக்கு ஞானம் சொல்கிறாரு. சில குழந்தைங்க குரங்கு மாதிரி நடந்துக்கிறாங்க. சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே நடக்காது. இந்த பழைய உலகமே இப்போ முடிய போகுது. யார் பக்குவமான நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க முந்தைய கல்பத்திலையும் கூட நாம் ஆட்சி செஞ்சோம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதை நினைக்க தான் போதை வரும். ஆஹா பாப்பா, நான் நாராயணனாக இருந்தேனா, பல தடவை இருந்தேன், நான் நேற்று கூட சொல்லியிருப்பார். எண்ணற்ற முறை நீங்கள் ராஜ்யத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, திரும்ப சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அது எதுக்கு சொல்கிறார்? அந்தளவுக்கு நிச்சயிக்கப்பட்டது. விடிஞ்சால் கல்யாணன்ற மாதிரி விடிஞ்சால் நாராயணன் ஆகிடுவீங்க. இப்போ அதிகாலை சங்கமயுகம் அலங்காரம் பண்ணிக்கிறோம், ஞானத்தினால குண அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஸோ பக்குவமான நிச்சய புத்தியுடையவர்களுக்குத்தான் அந்த போதை இருக்கும். முந்தைய கல்பத்தில் நான் ஆட்சி செஞ்சேன் அப்படின்ட்டு. குழந்தைங்களே, இப்போ நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எந்த ஒரு சட்டத்துக்கு புறம்பான காரியத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. நிந்தை புகழ் எல்லாத்துலேயும் பொறுமையைத்தான் தாரணை பண்ணணும். ஒருபோதும் கோபம் வரக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பாதுகாப்பு கவசமே பணிவு தான். நீங்கள் எவ்வளோ உயர்ந்த மாணவர்கள் தெரியுமா இல்லையா? அதை நமக்கே ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள், சாதாரணமாக நடந்துக்கலாமா? சுயம் பகவானே வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். ஸோ நேரடியாக வந்து கற்பிக்கிறாருன்னா எவ்வளோ போதை இருக்கணும். ஆனாலும் குழந்தைங்க அதை மறந்துடுறீங்க. சாதாரணமாக ஒரு மனுஷங்கிட்ட பேசிட்டு வருவீங்க, அது நாள் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும், அது மறக்கிறதே கஷ்டம். ஆனால் இங்கே கடவுளே வந்து பேசுகிறாரு, ஆனால் மறக்கிறீங்க. ஏன்னா சாதாரண உடம்புல வந்து பேசுகிறாரு இல்லையா? அதனால் நீங்கள் தேகதாரியை பார்க்குறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உயர முடியாது இல்லை. பிரம்மா சொல்கிறாருன்னு நினச்சிட்டு கேட்டிங்கன்னா உயர முடியாது. அதனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை, அது கூடவே உட்காந்துட்ருக்கிற பரமாத்மாவை பாருங்கள். ஆத்மா புருவ மத்தியில் தானே இருக்குது. பாபா சொல்கிறதெல்லாம் ஆத்மா தான் கேட்டு தலையசைக்குது. அதனால் எப்போவுமே ஆத்மா கிட்ட பேசுங்க. ஆத்மாவாகிய நீங்கள் இந்த சரீரன்ற பீடத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தமோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ சதோ பிரதானமாக ஆகுங்க. அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? ஆத்மா கிட்ட சொல்கிறார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கும் பொழுது தான் தேக உணர்வு விடுபடும். ஏன்னா அரைக்கல்பமாக தேக உணர்வில் இருந்தீங்க இல்லையா? அது உங்களுக்குள்ளே இருக்குது. எல்லாம் தேக அபிமானியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. அதான் ஹிந்தியில் தேஹி அபிமானி. தேக அபிமானினா தேக அபிமானம், தேஹின்னா தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் அர்த்தம்.
ஆத்மா தான் எல்லாத்தையுமே தாரணை பண்ணுது. சாப்பிட்றது, குடிக்கிறது எல்லாமே ஆத்மா தான் பண்ணுது. பாபாவோ எதையும் அனுபவிக்காதவர், அபோக்தான்னு சொல்கிறோம். அபோக்தான்னா எதையும் அனுபவிக்காதவர். அவருக்கு உடம்பே கிடையாது அனுபவிக்கிறதுக்கு, நிராகாரமானவர். ஸோ அனுபவிக்கிறதெல்லாம் தேகதாரிகள் தான் பண்ணுறாங்க. அவர் எதையும் சாப்பிட்றதோ குடிக்கிறதோ கிடையாது, அபோக்தா அவர். ஸோ இதை மனிதர்கள் காப்பி அடித்து ஏமாத்துறாங்க. பாருங்கள், நாங்களும் எதையுமே சாப்பிட்றதில்ல, குடிக்கிறதில்ல, அப்போ நாங்களும் கடவுள் தானே, போய் அவங்க காலில் போய் விழுந்துட்டு வராங்க மக்களும். இப்போ நம்முடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்குது. முந்தைய கல்பத்தில் யார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்போவும் புரிஞ்சுக்குவாங்க. கல்பமாக நான் தான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறேன், கொடுத்துட்டு சாட்சியாகி பார்க்குறேன் இல்லை. ஸோ இது தான் கிறிஸ்தவர்களை கேட்பாங்க, அந்த கனியை சாப்பிட்டது தான் தப்புன்னு சொர்க்கத்தை விட்டு ஆதாம் எவ்வளோ துரத்துறாருன்னா கனியை சாப்பிட்றத தடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த கிறிஸ்தவ குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் ஒன்றும் ஒரு டிக்டேட்டர் கிடையாது, சர்வாதிகாரி கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு. ஸோ இதுதான் அங்கே வெளிப்படுது இல்லை. ஞானத்தை கொடுத்துட்டு நான் சாட்சியாகி பார்க்குறேன், விலகி சாட்சியாகி பார்க்குறேன். ஸோ வரிசைக்கிரமமாக முயற்சிக்கேற்ப யாரெல்லாம் முந்தைய கல்பத்தில் படித்தாங்களோ அவங்க தான் இப்போவும் படிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சம்பூர்ணமாகிறதுக்கு நேரம் எடுக்கும். கலியுகத்துக்கு இப்போ இன்னும் 40,000 வருஷம் இருக்குது, என்னமோ இப்போயே உலகம் அழியுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மனிதர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா பாவம் கோரமான இருளில் இருக்கிறாங்க. இதுக்கு தான் அறியாமைன்ற இருள்னு சொல்லப்படுது, அஞ்ஞான இருள். ஸோ பக்தி மார்க்கத்துக்கும் இந்த ஞான மார்க்கத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இதையும் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க கடவுள் கிடச்சிட்டாரு, அதனால் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன்ற அந்த அளவற்ற குஷியிலே மூழ்கி இருக்கணும் எப்போன்றார். அப்படின்னு அதே சிந்தனையில் இருக்க தான் இந்த ஆனந்தம் வரும். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, அதனால் எந்த ஆசை இச்சையும் கிடையாது. முந்தைய கல்பத்தை மாதிரியே நம்முடைய எல்லா விருப்பங்களும் இப்போ நிறைவேறிடுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை. எல்லாமே நமக்கு கிடைக்கிது. ஆனால் இங்கே கிடைச்சதுன்னா இல்லை, இப்போ செல்வமே இங்கே கிடச்சா நிம்மதியாக இருக்க முடியாது, சொர்க்கத்தில் கிடைக்கணும் இல்லையா. ஸோ எல்லாமே அங்கே சேமிப்பு ஆகுது, அதனால் நம்மளுடைய வயிறு நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதன் மீதும் ஆசைப்படலை, திருப்தியாக இருக்கிறோம். யாருக்கு இந்த ஞானம் இல்லையோ அவங்களுக்கு எப்படி வயிறு நிரம்பும்? ஸோ அப்போ வயிறு நிரம்பி இருக்கிறதுன்றது தான் பிள்ளையாருக்கு வயிறு பெருசாக காட்டியிருக்கிறாங்களுக்கு, திருப்தியாக சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. குஷி மாதிரி சத்துணவு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. ஸோ அவ்வளவு சந்தோஷத்தில் பசி எடுக்காது. ஏன்னா பல ஜென்மத்திற்கான ராஜ்யம் கிடைக்கிது. ஆனால் இந்த அளவுக்கு குஷி தாசதாசி ஆகிறவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த குஷியே இதை பற்றி சிந்தனையிலேயே இருந்தால் தான் இருக்கும். அப்படி இதே சிந்தனையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ராஜா ஆகிடுவாங்க. இந்த சிந்தனை இல்லாதவங்களுக்கு அந்த குஷியும் இருக்காது, வேலைக்காரியாக தான் ஆவாங்க. ஸோ அதனால் முழு மகாவீரர் ஆகணும். மாயை உங்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியாத மாதிரி உறுதியானவராக ஆகணும் இல்லையா. குறிப்பாக உங்கள் கண்கள் மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும், கவனம் வைக்கணும், குற்றப்பார்வை ஏற்படக்கூடாது இல்லை. மெயினாக காமம், அது இல்லாமல் உலகில் கவர்ச்சி எதுலேயுமே மயங்கக்கூடாது இல்லை. சொர்க்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படி இருக்கணும். ஸோ பெண்ணை பார்க்கும் பொழுது சஞ்சலத்தன்மை உடையவர்களாக ஆகிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, அட நீங்கள் சகோதரி, உங்கள் தங்கச்சியை பார்த்து உங்கள் அக்காவை பார்த்து சலனப்படலாமா, அது நல்லாவா இருக்குது நேற்று கூட கேட்டார் இல்லையா. ஏன்னா நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தைகள், அப்போ ஒருவருக்கு ஒருவர் சகோதரி தானே. பிறகு ஏன் கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையணும்? பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரரை கூட மாயை அழிச்சிடுது, ஏழைகளை கூட மாயை ஒரேடியாக கொன்னுடுது.
பிறகு பாபா நாங்கள் அடி வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நேரடி அர்த்தமும் எடுத்துக்கலாம், மறைமுக அர்த்தமும் எடுத்துக்கலாம். லட்சாதிபதி கோடீஸ்வரர்ன்றது உண்மையிலே கோடீஸ்வரராக இருக்கிறவங்களையும் குறிக்கும். இன்னொன்று ஆன்மீக வருமானத்தில் கோடீஸ்வரராக, அதாவது பல வருஷத்து பாபாவுக்கு பக்காவாக இருக்கிற குழந்தையும் மாயை குறிப்பாக காமத்தில் விழ வச்சிடுது. ஏழைகளையும் அதேமாதிரி ஒரேடியாக கொன்று போட்டுருதுன்றார். இவங்க இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை, புது குழந்தை, அவங்கள ஒரேடியாக காலி பண்ணிடுது. பிறகு பாபா நாங்கள் அடி வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறார், 10 வருஷம் ஞானத்தை கேட்டும் தோல்வி அடைஞ்சிட்டியா குழந்தை அப்படின்னு கேட்குறார். அப்போ நீ பாதாளத்தில் விழுந்துட்ட, இப்போ பாதாளத்தில் விழுந்து கிடக்கிற. ஸோ அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய நிலை இப்போ எப்படி இருக்குதுன்னு பாபாவுக்கும் தெரியும். ஒரு சிலரோ ரொம்ப நல்ல சேவை செய்கிறாங்க. கன்னியர்கள் கூட பீஷ்ம பிதாமகர் போன்றவர்கள் மீது அம்பு எய்ததாக மகாபாரதத்தில் வெளிப்பட்டு இருக்குது இல்லையா? அப்போ சின்ன சின்ன பெண் குழந்தைங்க ஞானத்தை கொடுக்கும்போது பெரிய பெரிய பீஷ்ம பிதாமகர், சங்கராச்சாரியர் போன்றவர்கள்லாம் விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய அகங்காரத்தை அப்போ தான் ஒடுக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இவ்வளோ சூப்பராக பேசுது, நமக்கு தெரியாத ரகசியத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னு உணர்வாங்க. கீதையில் கொஞ்சம்தான் உண்மை இருக்குது, ஆனால் இங்கே பேசுகிறதே பகவான் அப்படின்னு அர்த்தம். வாயை திறந்தாலே உண்மை தான் இருக்குது. ஒருவேளை கிருஷ்ண பகவான் தான் கீதையை சொல்லி இருந்தார்னா பிறகு நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னு யாரோ ஒருத்தர் தான் தெரிஞ்சிக்க முடியும்னு ஏன் சொல்லணும்? கிருஷ்ணரை தான் பார்த்த உடனே தெரிஞ்சிடுமே. பாபா சொல்கிறார், ஒரு வேளை கிருஷ்ணர் இங்கே வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதான், அவ்வளோ அழகாக இருப்பாராம். ஸோ அந்த உடம்பு இங்கே கிடைக்காது, சத்தியுகத்தில் தான் கிடைக்கும். ஸோ இங்கே சிவபாபா தான் வரார். கிருஷ்ணருடைய பல ஜென்மங்களுடைய கடைசி பிறவியின் சரீரத்தில் நான் பிரவேசமாகி இருக்கிறேன் அப்படின்னு கூட தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு ஒருவேளை கிருஷ்ணர் வரதா இருந்தால் டக்குன்னு எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் ஒரு வயசான தாத்தா உடம்புல வரார் இல்லையா? இப்போ புராண கதைகள், சீரியல் எல்லாமே அப்படியே கிருஷ்ணர் 6 பேக் வச்சு அப்படியே வசீகரமாக, சிவனை கூட அப்படி வசீகரமாக தான் காட்டுறாங்க சங்கர். ஆனால் இப்படி ஒரு வயோதிக தாத்தா உடம்புல வரும்போது அவங்களுக்கு இவங்களுடைய குரு போல் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. கடவுள் அந்த உடம்புல பேசுகிறாருன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ போப் போன்றவர்கள் வராங்க அப்படின்னா எவ்வளோ கூட்டம் வந்துடுது. இன்றைக்கி சினிமா நடிகர்களுக்கே கூட்டம் வருது இல்லையா? இந்த நேரத்தில் எல்லாரும் அழுக்காக இருக்கிறாங்க, தமோ பிரதானமாக இருக்கிறாங்க அப்படின்னு மனிதர்கள் புரிஞ்சிக்கிறது கிடையாது. அழுக்காக இருக்கிறதுனால தான் பதித்த பாவனே வான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நாம் பதித்தமாக இருக்கிறோம், அதனால தான் கூப்பிட்றோன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ பாபா எவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ பாபாவுடைய புத்தி எப்போவுமே எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய நெருக்கமான குழந்தைங்க பக்கம்தான் போகுது. நெருக்கமான என்ன அர்த்தம்? பாபா மாதிரியே தூய்மையாக சேவாதாரியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க பக்கம். ஸோ இங்கே கூட அந்த மாதிரி பாபாவுக்கு நெருக்கமான குழந்தைங்க வரும் பொழுது நான் அவங்கள பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா வெளியில் இருக்கிற குழந்தைங்களை நினைவு செய்ய வேண்டி இருக்குது. அவங்களுக்கு இல்லை அந்த குழந்தைங்க வரலைன்னா அந்த குழந்தை எங்கே இருக்குதோ அங்கே பாபா நினைக்கிறேன். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவ்வியக்த முறையில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வெளியில் இந்த போதையில் இருக்கிற குழந்தைகளையும் நான் எமர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு முன்னாடி நான் ஞான நடனம் புரிகிறேன். அதனால தான் நடராஜர் அப்படின்னு சிவனுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸ்தூலமான நடனம்னு நினச்சிக்கிட்டாங்க, இது ஞான நடனம். பெரும்பான்மையான குழந்தைங்க பாபா மீட்டுக்கு வரும்போது
பக்கா ஞானி குழந்தைகளாக இருக்கும் பொழுது பாபாவுக்குமே சந்தோஷம் வருது. அப்போ முரளியும் அந்த மாதிரி போதையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாருமே பாபா குழந்தை இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஒரு பெண் மட்டும்தான் பாபா குழந்தை, கணவன் ஆகலைன்னும் போது அந்த குழந்தை மேலே எவ்வளோ கொடுமை இழைக்கப்படுது. ஸோ கல்பமாக இதெல்லாம் சகிச்சிக்க வேண்டி இருக்குது. ஞானத்தில் வந்த பிறகு பக்தியும் விடுபட்டுடுது. ஸோ உதாரணத்துக்கு வீட்டில் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோன்றார் பாபா. ஆக்சுவலாக வடநாட்டிலலாம் வீட்டிலே கோயில் இருக்கும். நம்ம ஊரில் சாமி ரூம்னுவாங்க, அது கடைசியில் ஒரு ஷெல்ஃப் ஆகிடுச்சு, அல்லது சும்மா ஒரு சின்ன இடமாயிடுச்சு. ஆனால் அவங்க ஒரு கோயில்னு அந்த கோயில் ஷேப்பிலே வச்சுருப்பாங்க சின்னதாக. அப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து டெய்லியும் பக்தி செய்வாங்க. மனைவிக்கு ஞானத்தில் ஆர்வம் ஏற்பட்டுடுச்சுன்னா பக்தியை விட்டுடுவாங்க. அப்போ எவ்வளோ குழப்பம் ஏற்படும் இல்லையா? நாடாது விகாரத்துலேயும் வர மாட்டேங்குது இந்த பொண்ணு, சாஸ்திரமும் படிக்க மாட்டேங்குது அப்படின்னா உடனே சண்டை ஏற்பட்டுடுது. சண்டை நடக்கும் தானே. ஸோ இதுதான் நிறைய தடைகள் இதில் வருது. வேறு எந்த சத்சங்கத்துக்கு போகிறதுக்கும் யாரும் தடுக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே தூய்மையின் விஷயம் இருக்குது இல்லையா, அதில் தான் பிரச்சனை. உன்னால் குடும்பமே அழியுது அப்படின்வாங்க. காமத்தை விட்டால் எப்படி குடும்பம் அழியும்? கோயிலாக எல்லாம் மாறும் குடும்பம். ஸோ அப்போ தூய்மையின் விஷயத்தினால தான் பிரச்சனை. ஸோ ஆண்களால் தூய்மையாக இருக்க விட மாட்டுறாங்க மனைவி. ஆனால் ஆணுக்கு தூய்மை பிடிச்சிருக்குதுன்னா காட்டுக்கு போயிடுவான் அந்த காலத்துலலாம் இல்லையா, சன்னியாசிகள் பின்னாடி போயிடுவான். ஆனால் பெண்கள் எங்கே போக முடியும்? ஸோ பெண்களை நரகத்தின் வாசல்னு சன்னியாசிகள் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவர்கள் சொர்க்கத்தின் வாசல் இல்லையா. இன்றைக்கி சூப்பர் இல்லையா, இன்றைக்கி சொர்க்க வாசல் திறப்புழா, வைகுண்ட ஏகாதசி. பெண் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நரகத்தின் வாசலாக இருந்தது, இப்போ சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடக்குது. ஸோ நரகத்தின் வாசலாக ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமாக இருந்தது உண்மைதான் கலியுகத்தில். ஆனால் ஞானம் எடுத்த பிறகு ஞானத்தை எடுக்கிற பெண் சொர்க்கத்தின் வாசலாக, அல்லது ஞானம் எடுக்கிற ஆண் சொர்க்கத்தின் வாசலாக மாறுறாங்க. சத்யுகம்தான் சொர்க்கத்தின் வாசல், கலியுகம் நரகத்தின் வாசல். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ சத்யுகத்தில் தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம், அதனால் அது சொர்க்கத்தின் வாசல். குழந்தைகளாகிய நீங்கள் கூட வசீகரமான முயற்சிக்கு ஏற்ப தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க. பரமாத்மாவை தவிர யாருமே தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்க முடியாது. சன்னியாசிகள் ஆத்மாவை பார்க்குறாங்களா என்ன? அவங்க ஆத்மாவே பரமாத்மான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாபா ஆத்மாவை பார்த்து ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார். இன்னொன்று, சன்னியாசிகள் ஆத்மாவில் எதுவும் பதிவாகாதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ சரீரத்தில் தான் பாவம் இருக்கிற மாதிரி அந்த சரீரத்தை கழுவுறதுக்கு கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் பாவம் போயிடும்ன்றாங்க. ஆனால் அழுக்காகிறது பாவமாகிறதெல்லாம் ஆத்மாவில் தான். அதை அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் ஆத்மா தானே பண்ணுது, பாவ காரியத்தெல்லாம் உடம்பு மூலமாக பண்ணுது, உடம்பு பண்ணலை. உடம்பு தனியாக பண்ணுமா என்ன? ஸோ பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால் உங்களை நீங்கள் நான் பணக்காரன், நான் டாக்டரு, இன்ஜினியரு, ஆண் பெண்ணு இப்படி நினைக்காதீங்க. எல்லாருமே ஆத்மாக்களே. ஜாதி மதம் போன்ற எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது இல்லை. இங்கே பணக்காரன் ஏழை, ஆண் பெண் வித்தியாசமே இங்கே கிடையாது. ஆத்மா தான் எல்லாமே, எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது. இது ஒரு பழைய படத்தில், வெள்ளை ரோஜான்ற படத்தில் சிவாஜி கணேசன் பாதிரியாராக இருப்பார். அவர் பாடுவார் ஒரு பாட்டு. அது ஃபஸ்ட் லைனே இப்படி தான் வரும்: தேவனின் கோயிலிலே யாவரும் தீபங்களே. இந்த பேதங்கள்லாம் இல்லை அப்படின்ட்டு வரும் லைன். அது அப்படியே இங்கே வருது பாருங்க. இல்லை, எல்லோரும் தீபங்கள் தான், ஆத்ம தீபங்கள் தான். ஸோ அதனால் இங்கே எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது. உங்களை ஆத்மானு உணருங்க. அரசாங்கம் எந்த தர்மத்தையும் ஏற்றுக்கிறது கிடையாது.
இங்கே இருக்கிற எல்லா தர்மமும் தேகத்தின் தர்மம். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையோ ஒருத்தர் தான் இல்லையா? ஏன்னா எல்லா தர்மத்தை சார்ந்த அந்த தேகதாரிகளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அத்தனை ஆத்மாக்களுக்கும் அப்பா ஒருத்தர் தான். அதுதான் கடவுள் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அவர் ஆத்மாவைத்தான் பார்க்குறார். அப்போ அவருடைய குழந்தைகளுக்கு நீங்களும் ஆத்மாவைத்தான் பார்க்கணும். அனைத்து ஆத்மாக்களுடைய சுய தர்மமும் சாந்தி தான். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த விஷயம் நமக்கு எந்த விதத்துலேயும் பயன் இல்லையோ யூஸ் இல்லையோ அதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுடணும். தேவையில்லாததெல்லாம் கேட்டுட்டு குப்பையை சேர்த்துக்கக்கூடாது. கெட்டதை கேட்காதீங்க. பாபா என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதைத்தான் தாரணை பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளை தேவதையாக்கும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால் எல்லைக்குட்பட்ட எந்த ஆசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கண்கள் மேலே ரொம்ப கவனம் இருக்கணும். குற்றப்பார்வையே பார்க்கக்கூடாது. எந்த ஒரு கர்மேந்திரியமும் சஞ்சலமாகக்கூடாது. இல்லை, இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார், அந்த இங்கே இருக்கக்கூடியவர்கள் சகோதரன் சகோதரி விகாரத்தில் ஏற்படுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம்ன்றார். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த கர்மேந்திரமும் சஞ்சலம் அடையக்கூடாது. குஷியில் நிரம்பியவராக இருக்கணும். வரதானம், மாயாவோட விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய சதா பயமற்ற மாயாஜி தாகங்கள். ஏன்னா பாபா அப்படி தானே பார்க்குறாரு இல்லையா? அவருக்கு சமமாகணுன்னா நம்மளும் மாயாவுடைய விளையாட்டை விலகி சாட்சியாக பார்க்கணும். எந்த பயமும் இருக்காது. மாயாவை ஜெயிக்கிறதுக்கான வழின்னா மாயாக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது தான். அதுக்கு விளக்கம், ஒவ்வொரு நேரமும் குழந்தைங்களுடைய ஸ்டேஜ் எப்படி முன்னேறிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி இப்போ மாயாவுடைய போராட்டமே இருக்கக்கூடாது. உங்களை எதிர்க்கவே கூடாது. அப்போ தான் நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மாயா உங்ககிட்ட வணக்கம் போடுறதுக்கு தான் வரணும், நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தான் வரணும், சண்டை போடுறதுக்கு வரக்கூடாது. மாயா வந்தாலும் கூட அதை விளையாடுறதுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஒன்றும் பண்ணாது. அது உங்களுக்கு விளையாட்டாக தான் அனுபவம் ஆகணும். சாட்சியாகி எல்லைக்கு உட்பட்ட ட்ராமாவை பார்க்குற மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகணுமா? மாயாவுடைய விளையாட்டு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமாவுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா? அப்போ சீரியஸ் ஆகக்கூடாது. இது ஆக்சுவலாக ஜுமான்ஜின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தில் கூட இப்படி தான் வரும். நம்ம ஞானமே தான் அது. ஆனால் அதை கேம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த கேமுக்குள்ளே கேரக்டர் அவங்க மாறிடுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு அடிக்கடி சொல்ல, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இது கேமு அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க சீரியஸாக ஆகிடுவாங்க. ஸோ அது மாதிரி இது எல்லைக்குட்பட்ட கேம், ட்ராமா, அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ மாயாவுடைய எப்படிப்பட்ட பயங்கரமான ரூபமாக இருந்தால் கூட அது வெறும் பொம்மை விளையாட்டுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். பிறகு அதை பார்த்து நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க, மனசொடிஞ்சும் போக மாட்டீங்க, மனம் கலங்க மாட்டீங்க. எந்த குழந்தைங்க சதா விளையாட்டு வீரராகி சாட்சியாகி மாயாவுடைய விளையாட்டை பார்க்குறாங்களோ அவங்க எப்போவுமே பயமற்றவராகவும் மாயை வென்றவராகவும் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாத்துலேருந்தும் விலகி ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறேன். இதுதான் மாயாவை வெல்றதுக்கான வழி. எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கின பாபா குழந்தைக்கும் இதுதான் வழி. யோசிச்சு பாருங்களேன், மகாபாரதத்தில் இதோடைய விஷயம் எடுத்திருப்பாங்க. பாண்டு மகாராஜா உடைய ராஜ்யம். ஆனால் பாண்டு மகாராஜா நடுவில் காட்டில் தவம் பண்ண போகிறேன்ட்டு அண்ணங்கிட்ட தற்காலிகமாக ராஜ்யத்தை கொடுத்துட்டு போவார். வந்து அவர் அடையணும். அவருக்கு அதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. பாண்டு காட்டில் இறந்துடுறாரு. இப்போ சரி,
பசங்க வளர்கிற வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கலாம். பசங்க வளர்ந்தோடனே கொடுத்துடணும். ஏன்னா அப்பாவுடைய பையன் சொத்து பையனுக்கு தானே வரணும். ஆனால் அவருக்கு கொடுக்க மனசு வரல. அதனால் சின்ன வயசுலேயே அந்த பசங்களை கொல்லணும் அப்படின்ட்டு கௌரவர்களுக்கு தோணுது. துரியோதனனுக்கெல்லாம் கொல்றதுக்கு முயற்சியும் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியும் குந்தி தேவிக்கு, பாண்டுவோடைய மனைவி குந்தி தேவிக்கு. தெரிஞ்சாலும் துரியோதனன் மற்ற கௌரவர்கள்கிட்டலாம் தாயன்போடு தான் நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்க பெரியம்மா இல்லையா, அப்படி தான் நடந்துக்குவாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டிக்கவும் மாட்டாங்க. இது எப்படி சாத்தியம் இல்லையா? என்னுடைய சொத்தையே பிடுங்கிக்கிட்டு என் மகனையே நீ கொலை பண்ணுறன்றது, அதை நினச்சி பார்த்தா எப்படிப்பட்ட டிப்ரெஷனை கொடுக்கும். ஆனால் அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அது எப்படி அவங்களால முடியுது? விலகி சாட்சியாக பாருங்கள். இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு ஜோதி, பரமாத்மா ஜோதி, போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். இறந்துட்டேன். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இறந்தவுடனே அவங்களுடைய சொத்து அவங்க நினச்சவங்களுக்கு பெரும்பாலும் போகாது இல்லை. அந்த நேரமே சொத்து பிரச்சனை எல்லாம் நடக்கும். இப்போ இறந்தவங்க அதை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களால என்ன பண்ண முடியும்? அதை பார்க்க அவங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன்னா நம்ம செத்துட்டோம். அப்படி இருந்து பாருங்கள், பயமே இருக்காது. ஏன்னா எதுவுமே என் இதில் நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்போ மாயை உங்களை ஜெயிக்க முடியாது. மாயை நீங்கள் ஜெயித்தவர்களாக இருப்பீங்க. ஸோ விளையாட்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். சூப்பரான வரதானம் இது. ஸ்லோகன் கோபம் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியக்கூடாது. அந்த மாதிரி அன்பின் கடலாக சொல்கிறார். அன்பின் கடலில் எப்படி கோபம் வரும்? அப்படி ஆகுங்கன்ட்டு நம்ம சொல்கிறோம்ல. பைபிள் குரான்லலாம் கடவுளை மோசமாக காட்டியிருப்பாங்க. கடவுள் கொலை பண்ண சொன்னார் அப்படி இப்படின்ட்டு. குறிப்பாக பைபிள் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். கடவுள் போய் அப்படி சொல்லுவாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அது தெரியுது. அப்போ அன்பின் கடலாக அவர் இருக்கிறார். அப்போ அவருடைய குழந்தையாகிய நாமளும் அப்படி தானே இருக்கணும். அப்படி தானே அவர் ஆக்குவார் அவருடைய குழந்தைய. அப்படி ஆனால் தான் நீங்கள் அவரை வெளிப்படுத்துகிறீங்க. அவிக்தேஷரா கர்மாதீத் ஆகிறதுக்கான தீவிர பயிற்சி. கர்மாதீத் அப்படின்னா கர்மத்துக்கும் அடிமை கிடையாது, அந்த கர்மத்தை சார்ந்து இருக்கிறதும் கிடையாது. சுதந்திரமாக இருக்கிறது இல்லையா? நான் ஆத்மா சுதந்திரமானவன். நான் நினைத்தால் இந்த கர்மேந்திரியம் மூலமாக இந்த காரியத்தை செய்ய வைப்பேன். இல்லைன்னா கம்முன்னு இருன்னு ஆர்டர் கொடுத்தா அது இருக்கணும். அப்படி சுதந்திரமாகி இந்த கர்மத்திலேருந்து விடுபட்டு அந்த கர்மேந்திரியத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விதத்தில் இந்த கர்மேந்திரம் குதிரை. இந்த குதிரையை வச்சுட்டு நீங்கள் எங்கே போகணும்? சொர்க்கத்துக்கு போகணும். இப்போ கர்மேந்திரம் கலியுகத்தின் விஷயத்தை பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? கலியுகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் சொர்க்கத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொர்க்கத்தை நோக்கி தானே வண்டி ஓட்டணும், அப்போ தானே அங்கே போகும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கர்மேந்திரியம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் செலுத்தணும். அந்த மாதிரி வார்த்தை தான் பேசணும். அந்த மாதிரி பார்வை, தூய்மையான பார்வை தான் பார்க்கணும். ஸோ காரியம் செய்தாலும் செய்யாமல் இருக்கிறது, சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு கர்மாதீத்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஸ்டேஜ் இருக்குதா? எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது எதன் மீதும். சேவை கூட பற்றோடு பண்ணக்கூடாது. நான் ஒரு கருவி அப்படின்ற பாவனையோடு தான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் ஈஸியாக கர்மாதீத் ஆவீர்கள். அதனால்தான் அந்த கீதை அந்த ரதத்தில் குதிரையை பிடிச்சிட்டு கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி காட்டப்பட்டு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் இல்லையா? அங்கே கிருஷ்ணராக காட்டியிருக்கிறது அந்த இடத்துல ஆத்மா கர்மேந்திரியங்களை தன் கட்டுப்பாட்டில் செலுத்துது பாபாவுடைய கட்டளைப்படி. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. ஸோ முரளியில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் கேட்டதே நினச்சிக்கிட்டே மற்ற வேலையை செய்யுங்க. அது நல்ல தாரணையான பிறகு அடுத்தது கொஞ்சம் கேட்டுட்டு அப்படி பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் தாரணை பண்ணோம். அப்படி தான் மாமாவும் பண்ணாங்க. ஓம் சாந்தி.